நீல் ஆம்ஸ்ட்ராங் உண்மையிலே நிலாவுக்கே போகல. அப்போலோ விண்கலம் நிலாவில் தரையிறங்குறதே அமெரிக்கன்ஸ் ஒரு மூவி செட்ல வச்சு எடுத்து அதை போட்டு காமிச்சு உலக மக்கள் எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1972 இருந்து இப்போ வரைக்கும் கடந்த 40 வருஷமா ஒரு மனிதனை கூட அமெரிக்கா நிலாவுக்கு அனுப்பவே இல்லை. அப்போ மனுஷங்க நிலாவில் தரையிறங்குறதே ஃபேக்கா தான் இருக்கும்னு சொல்லி பல தியரிஸ் இன்டர்நெட்ல வளம் வந்துட்டு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, இது வரைக்கும் அமெரிக்கன்ஸ் 6 அப்போலோ விண்கலன்களை நிலாவுக்கு அனுப்பியிருக்காங்க. அதன் மூலமா இது வரைக்கும் 12 பேர் நிலாவில் தரையிறங்கி இருக்காங்க. ஆனா 1972க்கு அப்புறம் மனுஷங்க நிலாவுக்கு போகாததுக்கு காரணம் என்னன்னா, வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையில ஸ்பேஸ்ல யார் அதிகமா ஆதிக்கம் செலுத்துறாங்கன்ற போட்டி நடந்துட்டு இருந்தது. அதுல அமெரிக்கன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா மூன் லேண்டிங் பண்ணி வின் பண்ணதுனாலையும் ஒவ்வொரு முறை மூன் லேண்டிங் பண்றதுக்கும் மில்லியன் கணக்கில் செலவு பண்ண வேண்டியிருந்ததுனாலையும் அமெரிக்கன்ஸ்க்கு நிலாவுக்கு மனுஷங்களை அனுப்புறதுக்கான இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. அட் த சேம் டைம் மூன் லேண்டிங்ல தோத்து பண்ண ரஷ்யா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கான ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணதுனால அமெரிக்காவும் அவங்களோட சேர்ந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் ப்ரோக்ராம்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா, ரஷ்யா, கனடா, யூரோப், ஜப்பான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனே கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் 2 வருஷத்துல அமெரிக்கா மறுபடியும் மூன் லேண்டிங் ட்ரை பண்ணி பார்க்க போறாங்க. அதுக்காக ஆர்டமிஸ் 2ன்ற ப்ரோக்ராம்ல நாசா பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அமெரிக்கன்ஸ் நிலாவுக்கு போனதெல்லாம் உண்மைதான். இனிமே யாராச்சும் அதை பொய்ன்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க.